குடும்ப தலைவிகளே, கடைசியா ஒரு தடவை சொல்றேன், கவனமா கேட்டுக்குங்க. திரும்ப திரும்ப இந்த 1000 ரூபாய் 1000 ரூபான்னு உரிமை தொகைன்ற பேர்ல உங்க உரிமைகளை மறைக்கப்பட்டு உங்க உரிமைகள் உங்ககிட்ட இருந்து வலுக்கட்டாயமா பிடுங்கக்கூடிய அந்த தொகையை தான் அந்த 1000 ரூபாய். ஆனா அந்த 1000 ரூபாய் எங்களுக்கு வேண்டாங்க. வெளிப்படையா சொல்லுங்க, எங்களுக்கு 1000 ரூபாய் வேண்டாங்க. இந்த 1000 ரூபாய் இந்த இலவச பேருந்து பயணம் எங்களுக்கு வேண்டாங்க. எங்களுக்கு வேணுங்கிறது தரமான சமமான நல்ல கல்வி, அரசு பள்ளிக்கூடத்துல கொடுக்கக்கூடிய கல்வி, தரமான உலகத்தரத்துக்கு மருத்துவம். ஏன் இந்த ஏன் அரசு பள்ளிக்கூடத்துல நம்ம சேர்த்த மாட்டேங்கிறோம்னா, தரமான கல்வி அங்க இல்லைங்க. அல்ல இங்கிலீஷ் சொல்லி கொடுக்க மாட்டேங்கிறாங்க எங்க பிள்ளைகளுக்கு, அதனால நான் இங்கிலீஷ் மீடியத்துல கொண்டு போய் சேர்த்துறோம்னு சொல்றீங்க. இது எதிர்பார்த்து வரக்கூடிய செலவு. எதிர்பாராம வரக்கூடிய செலவுகள்னா மருத்துவ செலவுகள். ஏன் நம்ம ஜிஹெச் கொண்டுட்டு போக மாட்டேங்கிறோம், கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போகாம பிரைவேட் ஹாஸ்பிட்டல் கொண்டுட்டு போறோம். எனக்கு என்ன காசு போனாலும் பரவாயில்ல, எனக்கு என் பிள்ளைகளோட உயிர் தான் முக்கியம், எனக்கு என் குடும்பத்தினோட உயிர் தான் முக்கியம்னு சொல்லி நம்ம அங்க கொண்டுட்டு போறோம். அதனால உண்மையான அரசியல்வாதி என்ன பண்ணணும்னா, இது எல்லாம் நமக்கு இந்த மாதிரி செலவுகளை குறைச்சு கொடுக்கணும். அன்றாட வாழ்க்கையில செலவு இருந்தாலும் இந்த மாதிரி எதிர்பார்க்காத செலவு, இந்த மாதிரி படிப்புக்கு உண்டான செலவுகள் எல்லாம் குறைச்சு கொடுக்க வேண்டியதுதான் உண்மையான அரசாங்கத்தினுடைய கடமை. இதையெல்லாம் எந்த அரசியல்வாதி செய்வான்னு பாருங்க. ஓப்பனா சொல்லுங்க, இதெல்லாம் நீங்க பண்ணுங்க, இலவசமா கல்வி கொடுங்க, தரமான கல்வி கொடுங்க, தரமான மருத்துவத்தை கொடுங்க, நாங்க உங்களுக்கு வாக்கு செலுத்துறோம். அந்த உரிமையே, அதுதான் உண்மையான எங்களுக்கான உரிமை. அந்த உரிமை எங்களுக்கு கொடுங்க அப்படின்னு நீங்க உரிமைன்னு ஒரு தடவை கேளுங்க. அவங்க என்ன பதில் சொல்றாங்கன்னு பாருங்க. அதை பார்த்துட்டும் திரும்ப நீங்க அவங்களுக்கு தான் வாக்கு செலுத்துவீங்கன்னா நன்றி, வணக்கம்.